தனுசு ராசி மெய்யன்பர்கள், 4ஆம் வீட்டில் இன்றைக்கு சனியை வைத்திருக்கக்கூடியவர், தெய்வீக புருஷர்கள். உங்களுக்கு எவ்வளவு தான் துன்பம் வந்தாலும் மாறும். நீங்கள் அது அந்த தனுஷே ஒரு தெய்வீக ஸ்தானம். அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் சூப்பர் உங்களுக்கு. ஏன் தெரியுமா? நேராக 7ல் குரு உட்காந்து உங்கள் வீட்டை பார்க்குறாரு, உங்களே பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி குற்றம் நிவர்த்தி, அற்புதம், ஆனந்தமாக வாழ்வீங்க. இந்த வருஷம் அமோகமாக இருக்குது. ஆனால் தெய்வ படத்தை மேற்கொள்ள வேண்டும். குரு சாட்சாத் குரு பிரம்ம குருதேவ குரு மகேஸ்வரக. ஆக குருவை தரிசனம் பண்ண, பிரகஸ்பதியே இருக்க பிடிங்க, வேறு ஒன்றுமே தேவையில்லை. சூரியனார் கோயில் போயிருங்க. எங்கே? ஆடுதுறை சூரியனார் கோயில். சூரியனார் கோயில் முன்னால் உங்கள் குரு பகவான் சூரியனை பார்த்த வண்ணமாக இருக்கக்கூடிய குருவை நீங்கள் தரிசனம் செய்யணும். முல்லைப்பூ, அங்கே முல்லைப்பூ சரம் அந்த ஊரில் விற்கும். முல்லைப்பூ வாங்கி சூரியனுக்கும் போடுங்க. சூரியனுக்கு முக்கியமாக நீங்கள் போடக்கூடியது செம்பருத்தி பூ நிறையா கொண்டு போய் போடணும். செம்பருத்தி பூ தான், ஒத்தை செம்பருத்தியில் கொண்டு போய் ஒத்த செம்பருத்தி நிறையா அபிஷேகத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது அர்ச்சனை கொடுங்க. அதே மாதிரி அங்கே அவரை சூரியனை பார்த்துட்டு ஒரு குரு அங்கே இருப்பார். அந்த குருவுக்கு முல்லை கொண்டு போய் கொடுங்க. முல்லை மலர் சரம் கொண்டு போய் போட சொல்லுங்கள். அவ்வளோ சிறப்பு. அதே மாதிரி திருச்செந்தூர் போயிட்டீங்கனாலும் குரு அங்கே இருப்பார். குரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானை பார்த்தனமாக குரு இருப்பார். அவருக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு அங்கே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய குருவுக்கு நீங்கள் போயிட்டு முல்லைப்பூ மாலை போடுறது ரொம்ப விஷயம். குருவுக்குனாலே முல்லை மலர்களால் மாலை போட்டிங்கன்னா விசேஷம். வியாழக்கிழமையில் போங்க, ரொம்ப விசேஷம். ஆக இருக பிடிக்கணும், குருவை இருக்க. அதே மாதிரி நவக்கிரகங்களில் பிரகஸ்பதி குரு இருக்கால, முல்லைப்பூ மாலை போட்டு நவக்கிரகத்தை சுற்றி வந்துடுங்க, ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமையில் வேறு இந்த ஆண்டு எல்லாமே நீங்கள் நினச்சலாம் நடக்கும். 3ல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 3ல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அத்தனையும் நடத்துவீங்க. சக்ஸஸ். இல்லை சார், எனக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்காதா இருக்குது. அது உங்கள் ஜாதக ரீதியாக தசாபுத்தி அப்படி இப்படி இருந்தால் கூட நான் சொன்ன விஷயத்த பண்ணிடுங்க. குருவை இருக்க பிடிச்சிருங்க, காரியம் நடந்துடும். உங்களுக்கு ஒன்றும் பெருசாலாம் கவலைக்கெல்லாம் வேலையே கிடையாது. எல்லா பிரச்சனையும் இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு சால்வ் ஆயிரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பர்களே, புரிஞ்சுங்க. வியாழக்கிழமையில் சைவமாக இருங்க, சனிக்கிழமையில் சைவமாக இருங்க, செவ்வாய்க்கிழமையில் சைவமாக இருங்கள். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. முருகப்பெருமானை இருக்க பிடிங்க. இதை விட முக்கியம், குரு பகவானை பிரகஸ்பதியே இருக்க பிடிங்க. குருவே பிரகஸ்பதியே நமக, பிரகஸ்பதியே ஓம் பிரகஸ்பதியே நமக பிடிச்சுங்க. முல்லை மலர் உங்கள் வீடுகளில் கூட முல்லைப்பூ வாங்கிட்டு போய் வீட்டில் உள்ள படங்களுக்கெல்லாம் போடுங்க. முல்லைப்பூ எந்த அளவுக்கு நீங்கள் வாசம் பண்ணுறீங்களோ, முல்லைப்பூ உங்களோட எவ்வளவு இணக்கமாக, எவ்வளோ அதிகமாக முல்லைப்பூக்களை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறீங்களோ, இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு சக்ஸஸ். அவ்வளோ பெரிய மாற்றங்களை கொடுக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனையை நம்ம எதையுமே சொல்லுவாங்க. ஆனால் 4ஆம் இட சனின்னு சொல்லுவாங்க, கண்ட சனிம்பாங்க. கண்டிப்பாக கிடையாது. சகாய சனாதிபதி 4 இருக்கிறனால தனுசு ராசிக்காரன் வீடு கட்டுவான் அந்த வருஷம். தனுசு ராசிக்காரனுக்கு வீடு கட்டுற வாய்ப்பு இருக்குது, வாகனம் வாங்குகிற வாய்ப்பு இருக்குது. கண்ட சனி ஓடிட்டுருக்க வயிற்றில் லேஸ் பாஸாக சிக்கல் வரும். அதெல்லாம் ஒன்றும் பெருசே கிடையாது, எல்லாமே ஓவர். குரு பார்த்துறாருல நேராக லக்கணத்து உங்கள் ராசியவே குரு பார்த்துட்டு இருக்காருங்க. குரு பார்க்க கோடி குற்ற நிவர்த்தி. ஆகவே நீங்கள் அற்புதமாக ஆனந்தமாக ரொம்ப சூப்பராக இந்த ஆண்டு நினைச்சதை பூரா சாதிப்பீங்க. ஆகவே தனுசு ராசி என்பர்களே, நான் சொன்னபடியாக முல்லை மலர்களில் பிரகஸ்பதிக்கு சாற்றி அப்படி செய்து அப்படி வாழுங்கள்.